எனதருமை ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளே, இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய யுனிவர்சல் விஸ்வகர்மா பக்கத்தில் பயணிக்கிற பல்வேறு குடும்ப உறவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இரு சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் தேவைப்படுது. அதில் 4 சக்கர வாகனங்களை வாங்கி விற்று கொண்டு இருக்கிற வேலை செய்வீங்க இல்லைங்களா, அவங்க நம்ம யுனிவர்சல் விஸ்வகர்மாவில் இருக்கிறவங்க சரிங்களா. புதியவர்கள் இப்போதைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன்னா குறைந்தது 1 வருடம் 2 வருடம் போதிய புரிதலோடு நம்ம பயணித்திருந்தால் மட்டும்தான் பொது வழியில் வைக்க முடியும். புதிதாக உங்களை எடுத்த உடனே முன்பு வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, நீங்கள் தயாராக இருந்தாலும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த பக்கத்தில் இணைந்து பயணிங்கள் விஸ்வகர்மாவாக இருக்கும் பட்சத்தில். மற்றவர்களுக்கு மற்ற சமுதாய மக்களுக்கு ஏற்கனவே ஜெம்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேணுன்னா அங்கே போய்க்குங்க. இது யூனிவர்சல் விஸ்வகர்மாங்கிற பக்கத்தில் விஸ்வகர்மாக்களுக்காக வழங்கக்கூடிய பதிவு. ஸோ எல்லா மக்களுக்கும் பொதுவாக தான் பயணிக்கிறோம், இருந்தாலும் எங்களுடைய விஸ்வகர்மாக்காக தனியாக பயணிக்கிறோம். ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் கோவிச்சுக்க வேண்டாம்னு தாழ்மையோடு கேட்டுக்கோங்க. இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே வண்டி வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இங்கே இருக்குது. நம்ம உறவுகளுக்கு நிறைய வாகனங்கள் தேவைப்படுது. குறிப்பாக லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்கள் ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு இல்லை பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த விலையில் அந்த தரத்தில் இருக்கிறத பார்த்து இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நம்ம குடும்ப உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். அது மூலிமா உங்களுக்கும் வேலை நடக்கும், அவங்களுக்கும் தேவை பூர்த்தி செய்யப்படும். என்னால் முடிந்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுடைய யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளுக்கு தேவையான தகவலை ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் கொடுக்கறதன் மூலம் ஒரு எப்படி சொல்லுங்கள், சிறிய உதவி இல்லை ஒரு சிறிய வழிகாட்டுதல்னு வச்சுங்க. அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய பொருளாதாரமும் எப்படி சொல்லுங்கள் பூர்த்தி அடைந்து முன்னேற்றம் அடைந்தால் அதுவே போதும். இப்போதைக்கு இதை செய்வோம். வருங்காலத்தில் இன்னும் நம்ம பெரிதாக என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம அதையும் செய்வோம். ஸோ தொடர்ந்து இந்த பதிவுக்கு ஆதரவு கொடுங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும் திரும்பவும் ஒரு முறை தாழ்மையாக சொல்லிக்கிறேன், இந்த யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் இணைந்து பயணிப்பவர்களில் உங்களுடைய தொழில் இந்த மாதிரி பழைய வாகனங்கள் வாங்கி விற்பதாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இதை இன்னொருத்தருக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். நீங்கள் புதிதாக ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலும் அவர்களை நம்ம உள்ள இந்த மாதிரி விஷயங்களில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது பணமும் ஒரு வாகனமும் பரிமாறக்கூடிய இடம். போதிய தகுதி இல்லாத நபர்களை பரிந்துரைச்சிட்டா அவங்க பண்ணுற பிரச்சனைக்கு நம்மளும் காரணமாயிடுவோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்குங்க. இந்த காணொலியை யாரு கூடயும் பகிர வேண்டாம். நீங்கள் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நம்மளுடைய குடும்ப உறவுகள் பயன்பெறவும் உதவுங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்காக முன்னெடுப்போம்.